இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏற்படுத்துற சின்ன சின்ன மாற்றங்கள் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை பாதையை தீர்மானிக்குதுன்னு ரொம்பவுமே தெளிவா சொல்லியிருக்காரு. அதை பற்றிய சின்ன தொகுப்பு தான் இது. டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படிங்கிற டைட்டிலோட இந்த புக் தமிழில் கிடைக்குது. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், வாங்கி பயன்பெறுங்கள். வாங்க இப்ப ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நீங்க ஒரு ஃப்ளைட்ல டிராவல் பண்றீங்கன்னு வைப்போம். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து நியூயார்க் போகணும். ஆனா அந்த பைலட் தெரியாம பிளேட்டோட மூக்க வெறும் 3.5 டிகிரி மட்டும் தெற்கு பக்கமா திருப்புறாரு. வெறும் 3.5 டிகிரி தான். பிளேட்ல இருக்கிற உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு 5 மணி நேரம் கழிச்சு நீங்க எங்க இருப்பீங்க தெரியுமா? நியூயார்க்ல இல்ல, வாஷிங்டன் டிசில. ஒரு சின்ன டிகிரி மாற்றம், ஆனா போற இடத்தையே மாத்திடுச்சுல. இதுதான் அட்டாமிக் ஹேபிட்ஸ். நம்ம லைஃப்ல நாம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் அன்னைக்கே பெருசா தெரியாது. ஆனா போக போக அது உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தும்னு நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நிறைய பேர் பெரிய வெற்றி வேணும்னா பெரிய லெவல்ல ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்றாருன்னா, உங்களை நீங்க தினமும் வெறும் 1% மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க டெய்லி 1% பெட்டரா இருந்தா ஒரு வருஷம் முடிவுல நீங்க 37 மடங்கு அதிகமா வளர்ந்திருப்பீங்க. இதுவே நீங்க 1% மோசமா போயிட்டு இருந்தா நீங்க கிட்டத்தட்ட 0வுக்கு போயிடுவீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ரிசல்ட் உடனே வரணும்னு நினைப்போம். ஜிம்முக்கு போன அடுத்த நாளே 6 பேக் வரலனா ஜிம்முக்கு போறத நிறுத்திடுவோம். இத ஜேம்ஸ் கிளியர் பிளாட்டோ ஆஃப் லேட்டன்ட் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க போடுற உழைப்பு வீணா போகல, அது உள்ளுக்குள்ள சேர்ந்துட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரும்போது அது டக்குன்னு வெடிக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். நீங்க ஒரு பனிக்கட்டிய ஒரு ரூம்ல வைக்கிறீங்கன்னு வைங்க. 25 டிகிரியிலிருந்து 31 டிகிரி வரைக்கும் அந்த ஐஸ் உருகாது. ஆனா 32 டிகிரி வரும்போது டக்குன்னு உருக ஆரம்பிக்கும். அந்த 1 டிகிரி தான் மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த 25லிருந்து 31 வரைக்கும் நீங்க ஏத்துன வெப்பம்தான் காரணம். அதனால கோல்ஸ் மேல கவனம் வைக்காதீங்க, சிஸ்டம்ஸ் மேல கவனம் வைங்க. வின்னர்ஸ்க்கும் லூசர்ஸ்க்கும் ஒரே கோல் தான் இருக்கும். ஆனா வின்னர்ஸ் கிட்ட மட்டும்தான் ஒரு தெளிவான சிஸ்டம் இருக்கும். நாம ஏன் புது பழக்கங்களை கடைபிடிக்க முடியாம தோத்து போறோம்? ஏன்னா நாம என்ன கிடைக்கணும் அப்படிங்கிற ரிசல்ட் மேல மட்டும்தான் குறியா இருக்கும். உதாரணத்துக்கு 2 பேர் சிகரெட் பழக்கத்தை விட ட்ரை பண்றாங்க. யாராவது சிகரெட் கொடுக்கும்போது முதல் ஆள் சொல்றாரு, இல்ல வேணா, நான் சிகரெட்டை விட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 2வது ஆள் சொல்றாரு, சாரி, நான் ஒரு நான் ஸ்மோக்கர். இந்த 2 பேருக்கும் வித்தியாசம் புரியுதா? முதல் ஆள் இன்னும் தன்னை ஒரு ஸ்மோக்கர்னு தான் நினைக்கிறாரு. ஆனா 2வது ஆள் தன்னோட அடையாளத்தையே, ஐடென்டிட்டியையே மாத்திட்டாரு. ஹேபிட்ஸ் ஆர் த பாத் டு சேஞ்சிங் யுவர் ஐடென்டிட்டி. நீங்க ஒரு புக்க படிச்சா நீங்க ரீடர் கிடையாது. நீங்க தினமும் படிக்கிற பழக்கத்தை வச்சிருந்தாதான் நீங்க ஒரு ரீடர். நீங்க ஒரு நாள் ஜிம்முக்கு போனா ஆத்லீட் கிடையாது. ஆமா, தினமும் ஒர்க் அவுட் பண்ணா நீங்க ஒரு ஆத்லீட். ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு சின்ன நல்ல பழக்கத்தை செய்யும்போது நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஓட்டு போடுறீங்க. எஸ், நான் ஒரு டிசிப்ளினான ஆள் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஓட்டு விழுது. எந்த பக்கம் அதிக ஓட்டு இருக்கோ நீங்க அந்த ஆளா மாறிடுவீங்க. ஜேம்ஸ் கிளியர் பழக்கங்களை உருவாக்க 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்றாரு. கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ் மற்றும் ரிவார்டு. நம்ம பழக்கங்கள் எல்லாமே ஒரு கியூ, அதாவது ஒரு தூண்டுதல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க கிச்சனுக்கு போறீங்க, அங்க ஒரு பிளேட்ல குக்கீஸ் இருக்கு. அதை பார்த்த உடனே உங்களுக்கு பசி எடுக்குதோ இல்லையோ அதை எடுத்து சாப்பிடுவீங்க. அங்க அந்த குக்கீஸ் தான் சிக்னல். நம்மள சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் தான் நம்ம பழக்கங்களை டிசைன் பண்ணுது. நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா தண்ணி பாட்டில் பீரோக்குள்ள இருந்தா குடிக்க மாட்டீங்க. அதுவே உங்க டேபிள்ல கண்ணில் படுற மாதிரி இருந்தா தானாவே குடிப்பீங்க. என்விரான்மெண்ட் டிசைன் பவர்ஃபுல். உங்க நல்ல பழக்கங்களுக்கு இருக்கிற சிக்னல்களை கண்ணுல படுற மாதிரி வைங்க. ஜிம்முக்கு போகணுமா? முந்தின நாளே உங்க ஷூஸ் மற்றும் ட்ரெஸ்ஸில் எடுத்து பெட் பக்கத்துல வைங்க. இங்க ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு, ஹேபிட் ஸ்டாக்கிங். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு பழக்கத்தோட ஒரு புது பழக்கத்தை சேர்க்கிறது. ஃபார்முலா இதுதான். தற்போதைய பழக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் புதிய பழக்கம் செய்வேன். இப்போ காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் நான் 1 நிமிஷம் மெடிடேட் பண்ணுவேன். ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே நான் ஒர்க் அவுட் ட்ரெஸ்ஸை மாத்திப்பேன். இப்படி பண்ணும்போது உங்க மூளைக்கு புதுசா யோசிக்க தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற ஒரு ட்ரெயின்ல ஒரு பெட்டியை இணைக்கிற மாதிரி தான் இது. அதே மாதிரி உங்க கெட்ட பழக்கங்களை விடணும்னா அதோட சிக்னல்களை கண்ணுல படாம மறைக்கணும். ஃபோன் அதிகமா யூஸ் பண்றீங்களா? ஃபோனை வேற ரூம்ல வைங்க. டிவி அதிகமா பார்க்கறீங்களா? ரிமோட்டை எடுத்து டிராயர்ல வைங்க. மேக் இட் இன்விசிபிள்.
கண்ணுல பார்க்கலன்னா மனசுக்கும் தோணாது. நாம ஒரு விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப பண்றோம்? ஏன்னா அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இத சயின்ஸ்ல டோபமின் ஹிட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வர்ற அந்த எதிர்பார்ப்பு தான் நமக்கு அதிக டோபமின் கொடுக்குது. இதை எப்படி நாம நல்ல பழக்கத்துக்கு யூஸ் பண்றது? இதற்கு பேரு டெம்ப்டேஷன் பண்ட்லிங். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தோட சேர்த்துக்கணும். நான் எக்ஸசைஸ் பைக் ஓட்டும்போது மட்டும்தான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பேன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கறதுக்காகவே நீங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்ததா நம்ம சுத்தி இருக்கிற மக்கள். Join a culture where your desired behavior is the normal behavior. உங்க லட்சியம் மத்தவங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கிற இடத்துல நீங்க இருந்தா அந்த பழக்கம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துரும். நிறைய பேர் பிளான் பண்றதுலயே நேரத்தை கடத்திடுவாங்க. இது ஜேம்ஸ் கிளியர் பீயிங் இன் மோஷன் வர்சஸ் டேக்கிங் ஆக்ஷன்னு சொல்றாரு. வெறும் பிளான் பண்றது மோஷன், ஆனா நிஜமா அந்த வேலையை செய்யறது தான் ஆக்ஷன். உங்க புது பழக்கத்தை எவ்வளோ ஈஸியா ஆக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக்குங்க. இங்க தான் அந்த மேஜிக் வருது, த 2-minute ரூல். எந்த ஒரு புது பழக்கத்தையும் ஆரம்பிக்கும்போது அது 2 நிமிஷத்துக்கு கம்மியா தான் இருக்கணும். தினமும் புக்கு படிக்கணும்னு ஆரம்பிக்காதீங்க. தினமும் ஒரு பக்கம் படிக்கணும்னு ஆரம்பிங்க. யோகா மேட்டை விரிக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஜிம்முக்கு போயிட்டு 5 நிமிஷம் நின்னுட்டு வந்தா கூட போதும். ஏன்னா நீங்க உங்க ஐடென்டிட்டியை ஸ்ட்ராங் பண்றீங்க. கெட்ட பழக்கங்களுக்கு இது அப்படியே உல்டாவா பண்ணுங்க. மேக் இட் டிஃபிகல்ட். உங்களுக்கு சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருந்தா ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணி முடிச்சதும் லாக் அவுட் பண்ணிடுங்க. அந்த பாஸ்வேர்ட் டைப் பண்ற சின்ன கஷ்டம் கூட உங்களை அந்த பழக்கத்திலிருந்து தடுக்கும். இதுதான் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவாங்க. நம்ம மூளை உடனடியா கிடைக்கிற சந்தோஷத்தை தான் தேடும். கெட்ட பழக்கங்கள் அப்படிதான். சிகரெட் குடிச்சா அந்த நிமிஷம் ரிலாக்ஸா இருக்கும், ஆனா 10 வருஷம் கழிச்சு தான் பாதிப்பு வரும். நல்ல பழக்கத்துல இன்னைக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா ஃபியூச்சர்ல தான் ரிசல்ட் வரும். அதனால நீங்க ஒரு நல்ல பழக்கத்தை செஞ்சு முடிச்ச உடனே உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. ஒரு ஹேபிட் ட்ராக்கர் யூஸ் பண்ணுங்க. கேலண்டர்ல தினமும் ஒரு எக்ஸ் மார்க் போடுங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், டோன்ட் பிரேக் த செயின். ஒரு நாள் மிஸ் ஆகலாம், ஆனா அடுத்த நாள் கண்டிப்பா பண்ணிடணும். நெவர் மிஸ் ட்வைஸ். ஒரு நாள் மிஸ் ஆகிறது ஒரு விபத்து, ஆனா 2வது நாளும் மிஸ் ஆனா அது ஒரு புது கெட்ட பழக்கமா மாறிடும். அதே மாதிரி ஒரு பழக்கம் உங்களுக்கு போர் அடிக்கும் போது தான் உங்க உண்மையான டிசிப்ளின் வெளியே வரும். வின்னர்ஸ்க்கும் போர் அடிக்கும், ஆனா அவங்க அந்த போரையும் தாண்டி அந்த வேலையை செய்வாங்க. இதை தான் கோல்டி லாக்ஸ் ரூல்னு சொல்றாரு. அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிறது வெறும் ஒரு பழக்கம் கிடையாது, அது ஒரு லைஃப் ஸ்டைல். சின்ன சின்ன அணுக்கள் சேர்ந்து தான் ஒரு பெரிய உலகத்தையே உருவாக்குது. அதே மாதிரி உங்க சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உங்க வாழ்க்கையே டிசைன் பண்ணுது. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு நீங்க 1% பெட்டரா இருந்தா போதும். அந்த 1% தான் உங்களை ஒரு நாள் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு மாத்தும். ரிசல்ட் வரலையேன்னு கவலைப்படாதீங்க. நீங்க அந்த ஃப்ளைட் மாதிரி தான். இப்ப நீங்க திருப்புன அந்த 3.5 டிகிரி இப்ப தெரியாது, ஆனா உங்க பயணத்தோட முடிவுல நீங்க ஒரு வேற லெவல் இடத்துல இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த ஒரு பழக்கத்தை நீங்க இன்னைக்குலேருந்து ஆரம்பிக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிடுங்க. அதுவும் ஒரு நல்ல பழக்கம்தான். அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸ்டே டிசிப்ளின்ட்.